அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த 2 நாளும் சேர்த்து எடுத்த வீடியோ தான். வியாழக்கிழமை பாப்பாவுக்கு வந்துட்டு ஸ்கூல் லீவு, கிறிஸ்டின் ஸ்கூல்ன்றனால அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன்றனால லீவு. காலையில் எழுந்திரிச்சோன்னே எப்பயும் போல் என்ன பண்ணுவோம், அடுப்பாங்கல்ல போய் டீயை போடுவோம். அதே மாதிரி அங்கிட்டு போட்டுட்டு ஜன்னலெல்லாம் திறந்து விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் பெட்டெல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த வேலை முடிஞ்சிரும்ல. அதையெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். குயிக்காக ஏதாவது செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்துட்டு ரவை இருந்துச்சா, சரி ரொம்ப நாள் ஆச்சு உப்புமா செஞ்சு, பிடிக்காது தான் இருந்தாலும் எமர்ஜென்சிக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அக்காவும் தங்கச்சியுமே இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. அவங்க அக்கா வந்துட்டு எழுந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ண வர மாட்டேங்கிட்டாலாம். அதை வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா, அக்கா ப்ரஷ் பண்ண வர மாட்டேங்கிறாம்மா, கூப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா. அஃப்ரா குட்டி எப்படி கூப்பிட்றா பாருங்க அவங்க அக்காவை. வா காசு. சரி சரி. இந்த சேமியா உப்புமா எப்பயுமே பார்த்திங்கன்னா அது அவ்வளோவா இஷ்டமே இருக்க மாட்டேங்குது. இப்பப்போ அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி போச்சு. என்ன பண்ணுறது, நம்மளும் பழகிடுவோம்ல சில விஷயத்துக்குலாம். அதே மாதிரி தான் இந்த பப்பாளி பழம் பார்த்திங்கன்னா வெளியே தான் வச்சுருந்தேன். ஒன் சைடு வந்துட்டு நல்லா பழுத்துருச்சு. நாளைக்கு ஸ்கூல் இருக்கா, சரி வெள்ளிக்கிழமை வந்துட்டு கட் பண்ணி கொடுத்தலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அங்கிட்டு பார்த்திங்கன்னா உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ட்ரையாக செஞ்சாலும் பிடிக்காது, சும்மாவே உப்புமா பிடிக்காது. இதில் ரொம்ப ட்ரையாக செஞ்சோன்னு வைங்களேன் சுத்தமாக பிடிக்காதா. அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி நான் செஞ்சுக்கிருவேன். இதுதான் எனக்கு, பாப்பாவுக்கு, அஃப்ரீன் அம்மாவுக்கு எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட் இது தான். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பருப்பு கீரை தான் செய்ய போகிறேன். அதோட ரெசிபியும் நான் அப்லோட் பண்ணுறேன். அது எந்த கீரையில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட காம்பினேஷனுக்கு பார்த்திங்கன்னா பெப்பர் முட்டை செய்வோம்ல, அதுதான் ரெடி பண்ண போகிறேன். இங்கிட்டு பார்த்திங்கன்னா எப்பயும் போல் வாஷிங் மிஷினில் துணி போடுறது அங்கிட்டு இங்கிட்டுன்னு கொஞ்சம் வேலை இருக்கும்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பருப்பை வறுத்துட்டு களைஞ்சிட்டு வேக வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கும். அதுக்குள்ளே நம்ம குட்டி பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடலாம்ல. அதுக்காக ஃபஸ்ட்டே பருப்பை வந்துட்டு என்ன சொல்கிறது வறுத்துட்டு வேக வைக்க போகிறேன். நான் பாசி பருப்பு தான் எடுத்திருக்கேன். பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிடுவேன், டேஸ்ட் நல்லா இருக்குமா, அதனால தான். நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா களைஞ்சிட்டு அப்புறமா மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். நான் எண்ணெய் ஊற்றுறது வீடியோ எடுக்கல, மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அவ்வளோதான். இது மூணையும் போட்டுட்டு நல்லா வெந்து வரட்டும். பருப்பு வந்துட்டு நல்லா மலர்ந்து வரும்ல, அந்தளவுக்கு குக் ஆகணும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா முட்டையை அவிய போட்டுடலான்னு சொல்லிட்டு முட்டையும் அவிய போட்டாச்சு. இதோட ரெண்டு காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும். இல்லைனா எறாச்சம்பா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் நானும் அஃப்ரீன் அம்மா மட்டும்தான் எறா சாப்பிடுவோம். இப்பப்போ நம்ம அஃப்ரா குட்டியும் சாப்பிட்றாங்க. அஃபீன் அத்தாக்காக மத்தியானத்துக்கு அவங்க சாப்பிடுவாங்களா, அதனால் நாங்கள் செய்ய மாட்டோம். செஞ்சால் காலையில் செஞ்சுக்கிருவேன். அங்கிட்டு பார்த்திங்கன்னா பருப்பு கீரை தான் இன்றைக்கி வாங்கியிருந்தேன். இதில் முருங்கைக்கீரை, நம்ம எப்படி சொல்கிறது, எல்லா கீரையுமே யூஸ் பண்ணலாம். வெந்தயக்கீரை எல்லாமே யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு பருப்பு கீரை தான் எடுத்திருக்கேன். பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா மலர்ந்து வெந்துருச்சு. இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான், ஒரு 10 பெருசாக இருக்கிற சின்ன வெங்காயத்தை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 6-7 பல் பூண்டு, சின்னதாக ஒரு தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குமா, அதனால தான். இப்போ வெந்த பருப்பில் வந்துட்டு இதை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம கீரையை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கீரையில் வந்துட்டு மண் இருக்கும், அதனால் ஒரு 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறலாம். இதை வந்துட்டு நீங்கள் குட்டி குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு வெந்துடும், அதை போய் என்னத்தை குட்டியாக கட் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இந்த கீரை பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்கும், அதோட இலையை மட்டும்தான் நான் வந்துட்டு ஆஞ்சு வச்சுருக்கேன்னா அதனால தான். இப்போ அதிலே டைரெக்டாக வந்துட்டு கீரையும் ஆட் பண்ணிவிட்டு கீரை வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 மினிட், ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும். கீரை வேகலாம் ரொம்ப டைம் எடுக்காது. அதனால் ஒரு 2-3 கொதி வந்தவொடனே நான் இறக்கிட்டு இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. பருப்பு கீரை பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்குமா, நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது. நம்ம வந்துட்டு நிறைய நான்வெஜ் எடுக்கிறனால அப்பப்போ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிறலாம். இப்போ எண்ணெயை காய வச்சுட்டு கடுகு உளுந்த பருப்பு, வரமிளகா, ஒரு சின்ன வெங்காயம் போட்டுட்டு வதக்கி விட்டுட்டு தாளித்து கொட்ட வேண்டியது தான். நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே கடாயை வந்துட்டு அதே பாத்திரத்தை வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுலாம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பருப்பு கீரை, அதை ஊற்றணுன்னு வைங்களேன், சூப்பராக ரெடி ஆயிடும். நான் ஆல்ரெடி இதோட ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு ரெசிபி வீடியோ தான் கேட்குறாங்களா, நியூவாக குக் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்காக தான் நான் வந்துட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன். மோஸ்ட்லி நம்ம வீட்டில் காலையில் எழுந்திரிச்சா இந்த வேலை தான் இருக்குமா, அதனால தான். டேயுமே
ஃபேமிலி விலாக் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறவங்களும் இருக்காங்க. நம்மள மாதிரி வீட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி சமைப்போம், துணி துவைப்போம், குழந்தைங்கள பார்த்துக்குருவோம். ஈவினிங் வந்தா பிள்ளைங்களுக்கு படிக்க சொல்லிக் குடுப்போம். அந்த மாரி தான் நம்ம ரொட்டீன் போயிட்டே இருக்கும்ல. சாப்பாடுல வேணா சேஞ்சஸ் இருக்கும். பட் நம்ம ரொட்டீன்ல வந்துட்டு அவ்வளவா சேஞ்சஸ்லாம் இருக்காதுல்ல. இதே தான் போய்க்கிட்டே இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுப்பு மேடையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இன்னைக்கு குக்கர்ல தான் சாப்பாடு வச்சிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு குக்கர் சாப்பாடு வச்சுட்டு, வடிச்சு தான் சாப்பிடுறது. அப்புறம் அரிசியுமே இந்த தடவ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். கையோட கையா வீடு பெருக்கிறது, பாப்பா 2 பேரையும் குளிக்க வச்சுட்டு, வீடையும் மாப் போட்டு முடிச்சுட்டேன். அடுப்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த டே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் நான் எந்த வீடியோவும் எடுக்கல. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் என்ன ரீசனாலன்னு சொல்லிட்டு. மறுபடியும் அதை நம்ம பேச தேவையில்லைல்ல, அதனால் அப்படியே விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு அடுப்பில் பால், ஒரு அடுப்பில் குக்கர்னு சொல்லி நம்ம அடுப்பே பிஸியாக இருக்கும்ல, அதே நிலமை தான் காலையில். ஃபஸ்ட்டு டீயை போட்டு முடிச்சுட்டு இந்த அடுப்பில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, பாப்பாவுக்கு எறா பிரியாணி செஞ்சு கொடுத்தலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரே பாப்பான்றனால என்ன சொல்கிறது, கொஞ்சமாக தானே சாப்பிடுவாங்க. எனக்குமே எறா பிரியாணிலாம் ரொம்ப பிடிக்கும். பட்டு என்ன பண்ணுறது, நம்ம வீட்டில் அவ்வளோ செய்யறது இல்லைல்ல, அதனால் கொஞ்சமாக அரிசி எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன். காலை பிரேக்ஃபாஸ்ட் நம்ம அதையே சாப்பிட்டு முடிச்சிடலான்னு. ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். அது பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி, மிளகா பொடி, கரம் மசாலா, அப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டேனோ, அப்புறம் தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு எறாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன்னா, பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கனால 1.5 கப் வந்துட்டு தண்ணி வைப்பேன். அவ்வளோதான், எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப போட்டோன்னு வைங்களேன், நடுநடுவில் இலையாக இருக்கும். பாப்பாவும் சாப்பிட டிஸ்டர்ப் ஆவாங்க. ரொம்ப புதினா போட்டுட்டால் கூட ஒரு கசப்பு தன்மை வந்துடும். கொஞ்சமாக போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். எதையுமே நம்ம வந்துட்டு குவான்டிட்டி அதிகமாக போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படிலாம் போட்டால் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு நமக்கு சொதப்பிடுமா, அதனால தான். புதுசாக குக் நான்லாம் ஃபஸ்ட் டைம் குக் பண்ணும்போது புதினாவை அதிகமாக போட்டுட்டு எதுக்கு கசக்குதுலாம் யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரி என்ன மாதிரி யாராச்சும் இருப்பாங்கள்ல, அவங்க வந்துட்டு கற்றுக்குருவாங்கள்ல, அதனால தான். இங்கிட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு நாட்டு சக்கரை போட்டு சத்துமாவு கூழ் ரெடி பண்ணிட்டேன். நம்ம பப்பாளி பழமும் சூப்பராக பழுத்துருச்சு. இன்றைக்கி கட் பண்ணிட வேண்டியதான். நான் கூட இம்புட்டு பெருசாக கொடுத்துட்டாங்களே, இனிக்குமோ இனிக்காதான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பழம் நல்ல இனிப்பாக இருந்துச்சு. நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கவே இல்லை, வெளியிலேயே வச்சு தான் பழுக்க விட்டுருந்தேன்னா நல்லா உள்ளேயுமே நல்லா விதையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு அஃப்ரீனுக்கு ஃபேவரட் பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸுமே சாப்பிடுவாங்க அவங்க. ஃப்ரூட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ண மாட்டாங்க அவ்வளோவா. அதனால் அவங்களுக்கு கட் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் கஞ்சி இருந்துச்சா, அதில் வந்துட்டு தயிர் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் போட்டு கொடுத்தோன்னு வைங்களேன், அஃப்ரீன் அத்தாவோட வேலையும் முடிஞ்சு போச்சு. இங்கிட்டு வரும்போது இங்கிட்ட ஆர்டர் ஏதாச்சும் கொடுக்க வரும்போது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி அஃப்ரீன் அம்மா ஸ்கூலில் விடுறதும் அஃப்ரீன் அத்தா தான் விட்டாங்க. ஏன்னா இங்கிட்ட ஒரு ஆர்டர் வந்துருச்சு 8 மணிக்கெலாம். கையோட கையாக வந்து பாப்பாவையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. மோஸ்ட்லி அவங்க வந்துட்டு காலையில் இங்கிட்ட ஆர்டர் வந்தாலே அஃப்ரீன் அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பிரியாணியும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு வந்துருந்துச்சு. நம்ம நார்மல் பிரியாணி விட எறா பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் பிரியாணினா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அதெல்லாம் இருக்குல்ல, அதை விட எறா பிரியாணி வந்துட்டு எனக்கு பிடிக்கும். அவ்வளோதான், அதையும் பேக் பண்ணிவிட்டு மீதம் இருக்கும்ல, அதை வந்துட்டு நான் சாப்பிட்டு முடிச்சுக்கிடுவேன் பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்படியே கையோட கையாக பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு அப்பப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அதனால தான் அடுப்பு மேடை வந்துட்டு க்ளீனாக இருக்கும். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எப்படி சிஸ்டர் க்ளீன் பண்ணுறீங்கன்னு. நம்ம வேலை முடித்தோடனே அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோன்னு வைங்களேன், கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நம்ம குட்டி மேடம் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க, இன்னும் எந்திரிக்கலை. அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம வீடெல்லாம் பெருக்கிட்டு டீயை குடிச்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த பிளானில் தான் நான் வந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். பாப்பாவும் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் வீடையும் பெருக்கி முடிச்சுட்டு அப்படி நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா, அதனால் நம்ம ஹாலில் வேலை இல்லை, தாப்பா போட்டுட்டு ரூமுக்கு போயிட வேண்டியது தான். அங்கிட்டு மிஷினும் அது பாட்டுக்கு துணி போட்டோன்னு வைங்களேன், அது பாட்டுக்கு துவைச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ஷிஃபான்னு நினைக்கிறவங்க பேர். அவங்க நம்மளோட பழைய வீடை வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்குமே நிறையா டைம் வந்துட்டு நானுமே மிஸ் பண்ணுவேன். நம்ம கொஞ்ச நாள் அங்கேயே இருந்துட்டோம்ல, அதனால் அப்படியே பழகி போயிடும். அப்புறம் இந்த வீடும் நமக்கு பழகிடும். இப்போல்லாம் எனக்கு பழகிடுச்சு. 1 மந்த் ஆகிடுச்சு. ரெண்ட்டும் கொடுத்தாச்சு, 2வது மந்த்தே வரப்போகுது. அதனால் எனக்கு பழகிடுச்சு. ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை எனக்கு. ஏன்னா அம்மா வீடு மட்டும் தான் கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஏன்னா அது ரொம்ப கிட்டக்க இருக்கும்ல, அப்பப்போ அம்மாவை பார்த்துட்டு வருவோம். இப்போவும் நாங்கள் போய் பார்த்துட்டு வருவோம் ஈவினிங்
ஈவினிங் டைம்னா. அது ஒன்று தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக இருக்கும். அப்படியே டீயை குடிச்சிட்டு பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே குடிச்சிடணும். இல்லைன்னு வைங்களேன், நம்ம டீ எடுத்தாலே மேடம் வந்துட்டு எந்திரிச்சிருவாங்க. எப்படி தூங்குறா பார்த்தீங்களா? அப்படியே தொட்டியில் தூக்கி போட்டுட்டு நான் டீ குடிக்கலான்னு நினைக்கும் போது பாப்பா கரெக்டாக எந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பாட்டிலில் பாலை ஊற்றி கொடுத்துட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு பாலை ஊற்றி கொடுத்துட்டேன். பாப்பா தூக்கத்துலேயே குடிச்சிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் அப்படி பொறுமையாக உட்காந்து டீயை குடிச்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு டீயும் குடிச்சு முடிச்சாச்சு. மேடமும் கரெக்டாக எந்திரிச்சிட்டாங்க. என்ன நைட் ஃபுல்லாக தூங்க மாட்டேங்கிற? காலையில் வெள்ளன தூங்கிட்டு இருக்க, என்ன பிரச்சனை? அப்ரா ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சரி, அக்கா எங்கே போனா? நீ எந்திரிக்கவே இல்லை, அக்காவை அனுப்பிவிட. ஏன் எந்திரிக்கல? எந்திரிச்சியா? ஸ்கூலுக்கு போயிட்டாம்மா. அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டாளே. நீ தூங்கிட்ட. எப்படி தூங்குன? எப்படி தூங்குன? எப்படி தூங்குன? எப்படி தூங்குன? அப்படி தூங்குனியா? அம்முக்குட்டி, இன்னைக்கு நம்ம சச்சா வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அவங்க வழி அனுப்பிவிட போகலாமா? முபாரக் சச்சா போகிறாங்கம்மா, வெளிநாட்டுக்கு போகிறாங்கம்மா. ரிஃபா விட்டுட்டு போகிறாங்க. ரிஃபா அழுவால. உங்கள் அத்தையும் போக சொல்லவா? போக சொல்லவா? ஊருக்கு போக சொல்லவா? வெளிநாட்டுக்கு போட்டும், உங்கள் அத்தா போட்டும். எதுக்கு கிள்ற? உங்கள் அத்தா அமுச்சு விட்ருவா? நான் போகவா? உங்கள் அத்தா போக வேணாமா? அப்போ அம்மா மட்டும் போகவா? இப்போ யாஸ்மா வேணாமா? சரி, நான் போகிறேன். அழுவ மாட்டேல? அம்மா தேட மாட்டேல? தேடுவேன். அத்தா போக வேணாமா? நம்ம கூட இருக்கணுமா? அம்மாடி நம்ம கூட தான் இருப்பாங்க. என்னம்மா நம்ம அத்தா. என் அக்காவை எப்படி சொல்லுவ? நம்ம பிள்ளை எப்படி சொல்லுவ? இங்கே பார்த்து சொல்லு. அஃபீனாக்கா எப்படி? அஃபீனாக்கா யாருமா? என்னது? மேடம் இப்போதான் எழுந்திருக்காங்க. இப்போதான் விடிஞ்சிருக்கு. சேம் சேம் பப்பி சேம். எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க? நீ சேம் சேம் பப்பி சே. சரி வா, வெள்ளிக்கிழமை அதுவும் ஒரு 10:30 மணி வரைக்கும் பொம்பளை பிள்ளை தூங்குறது வீட்டில். ஆமாவா? நாங்கள் மாமியார் வராங்க, போட்டு வெளுக்க போகிறாங்க. என்ன மண்டை ஆலையும் பாரு. சமைப்போமா? இன்றைக்கி ஃப்ரைடேன்றனால தால்ச்சா வச்சுட்டு நெய் சோறாக்கிட்டு அப்படியே தந்தூரி மாதிரி செஞ்சலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி கேஸ் ஆஃபீஸ்க்கு வேறு போக வேண்டிய வேலை இருக்குது. இன்னும் கேஸ் சேஞ்ச் பண்ணலை. இன்றைக்கி எப்படியாவது சேஞ்ச் பண்ணிடலாம். இன்றைக்கி என் தங்கச்சி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன், ஃபஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி என் தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போகிறாங்களா, அதனால் அவங்களையும் வழி அனுப்பிவிட போகணும். அஃபினத்தா காலையிலே வேலைக்கு போயிட்டு மத்தியானத்துக்கு மேலே போகலை. ஏன்னா ஃப்ளைட் வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு 7 o'clock. அதனால தான் அப்படியே சமைச்சிட்டு பப்பாளி பழத்தை பசிச்சிச்சா அதையும் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் கடக்கடன் வேலை செஞ்சனால எதுவும் அவ்வளோ வீடியோ எடுக்கலை. இங்கிட்ட நெய்சோறு ரெடி ஆகிடுச்சு. கறிக்கு பார்த்திங்கன்னா பெரட்டி வச்சுட்டேன். தொழுதுட்டு வந்துட்டு பொரிக்க வேண்டியதான். தொழுகும் போதே பார்த்திங்கன்னா அஃபினத்தா கேஸ் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அப்படியே அங்கிட்டு போயிட்டு வர வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் பார்த்திங்கன்னா தால்ச்சா, எலும்பு போடாத தால்ச்சா, நெய்சோறு, அப்புறம் வந்துட்டு தந்தூரி. இந்த அடுப்பில் வந்துட்டு நெய் ஊற்றிட்டு நெய் பட்டர் ஏதாவது ஒன்று போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேடமும் நல்லா குளிச்சு அழகாக ரெடி ஆகிட்டாங்க அவங்க அத்தா கூட போகிறதுக்கு. இப்போல்லாம் மேடமுக்கு வெளியில் சுற்ற தான் ரொம்ப இஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறது, அவங்க அத்தா வேலை விட்டு வந்தாலும் எங்கிட்டாச்சும் கூட்டிகிட்டு போக சொல்லிடுறா. அப்படியே வந்துட்டு கேஸ் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே போனால் எங்கள் சின்னம்மா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கேயே சாப்பிட வச்சுட்டாங்க. நம்ம மத்தியானம் சமைச்சு கதக்கடன்னு சமைச்சதெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி ஒரு ஃபீலிங்கு. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அஃபீனம்மா வந்ததுக்கப்புறம் அவங்களே ரெடி ஆக்கிட்டு மச்சானே போய் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்தோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி, அவங்க வேலைக்காக தானே போகிறாங்க, இன்ஷால்லாம் வந்துட்டு அல்லாஹ் அவங்களுக்கு எல்லா பரக்கத்தையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு துவா பண்ணிக்கோங்க. என்ன குட்டி பாப்பா 2 பேரும் விட்டுட்டு போகிறாங்க, அது ஒன்று தான் கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. மற்றபடி எதுவும் இல்லை. அவங்கள அப்படியே வழியை அமைச்சு வச்சுட்டு நாங்களும் வந்துட்டோம். இந்த 2 days பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. பெருசாக வீடியோவில் இல்லை.